வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இரக்க குணம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்துச்சுன்னா அதையே நிறைய பேர் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி லாபத்தை பெற்றுருவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட யாருக்கோ உதவி செய்ய போய் இப்போ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் 1008 கேள்விகள் ஓடும். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நான் ஏன் அப்படி நல்லதுதான் நினச்சேன், எனக்கு ஏன் எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க, உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். உங்களுடைய சுபாவத்தை சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் பர்ஸில் 10 பைசா இல்லைனா கூட யாராவது வந்து அழுதுட்டு வந்து பைசா பணம் தான் கொடுங்க பாஸ், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், பசியாக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் பால் வாங்கி கொடுங்க அப்படி சொன்னாங்கன்னா இறக்கப்பட்டு யார்கிட்டே கடன் வாங்கியாவது கொடுப்பீங்க. அத்தகைய மனசு தான் உங்களுக்கு. இந்த ரொம்ப நல்ல மனசு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க. உங்கள் கேள்வி எல்லாம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் நல்ல மனசு உடையவன தானே இருக்கேன், என்னால் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, ஆனால் ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு வந்தது. நல்ல மனசு படைச்சவங்க அவங்களுக்கு தெரியாமையே சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க அந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தான். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் செய்த புண்ணியங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். அனைத்து வந்து உங்கள் வாசலில் நிற்கும். எவ்வளோ தூரம் நான் நம்ப சொல்கிறீங்க, இன்னுமா நான் வாழ்க்கை மாற நான் நம்ப சொல்கிறீங்க, இதுக்கு மேலே வர வாய்ப்பே இல்லையே அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்பினாலும் அது நடக்கும். உங்கள் வீட்டில் 2 விதமான நாய் வளர்க்குறீங்க. ஒரு நாய் நல்ல நாய், நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, சுகமாக இருக்குது, ரொம்ப நல்ல நாய். இன்னொரு நாய் புத்தி இல்லாத ஒரு நாய் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு வெறி பிடிச்ச நாய். அது எதையும் பேச்சு கேட்காது, எரிச்சலாகவும் கோபமாகவும் இருக்கும், யாரை பார்த்தாலும் கடிக்கும், எப்பொழுதும் கத்திக்கொண்டே இருக்கும். இந்த 2 நாய் நீங்கள் வளர்க்குறீங்க. இது ரொம்ப கத்துறதுனால நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப மனசு ரொம்ப நோகடிக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணிட்டா இது அமைதியாக இருக்குன்ட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, அது நாய் வாயை அடக்கிறதுக்காக அது சாப்பாடு போட்டு அமைதியாக தான் சாப்பாடு போடுவோம், சாப்பிட்டு மறுபடியும் கத்தும். கறி கேட்குதானே கறியை போடுவோம், மறுபடியும் சாப்பிட்டு கத்தும். சரி, கட்டிட்டு எங்கேயாவது வெளியே கொண்டு போகலாமா, வெளியே கொண்டு போகலாம், அப்பயே அது கத்திட்டு இருக்கும். வெறி பிடிச்சி யாரை கடிக்கிற மாதிரியே இருக்கும். அதோட சுபாவமே உங்களுடைய எண்ணம் முழுக்க அது பார்த்துட்டே இருக்கிற மாதிரி வைக்கிறது தான் அதோட திட்டமே. நிறைய பேர் இந்த பிரச்சனையை அமைதிப்படுத்த முயற்சி செய்வார்கள். இந்த சத்தம் இல்லாமல் இருக்கணுங்க, நிம்மதியாக இருக்கணுங்க, இந்த கடன் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த தடை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், எங்கெங்கே போகலாம், என்னென்னலாம் செய்யலாம், யார்கிட்ட பணம் வாங்கி இந்த கடன் அடைக்கலாம், இது போல் அதை பற்றியே திங்க் பண்ணி அதுக்கான அமைதிப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. எப்படி இந்த வெறி நாய்க்கு எவ்வளோ அமைதிப்படுத்தக்கூடிய முயற்சி செய்தாலும் அது எவ்வளோ வீணான ஒரு விஷயமோ, அதே போல தான் உங்கள் பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்வதும். நீங்கள் அதோடு போராடவே கூடாதுங்க. அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இத்தகைய விஷயங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. வெறி நாயை பார்க்காம இருக்கத்தான் நல்லது. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் உங்கள் பிரச்சனையை பற்றி யோசிக்கிறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நல்லா டிவி பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு அந்த பிரச்சனை மனசில், ஐயோ அது வேற செய்யணும்ல, இது எப்போ தான் முடிய போது ஒரு எண்ணம் வருது தெரியுமா? அதாவது உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, முடிவு பண்ணி இந்த நாய் கத்துது. அத்தகைய நாயை நீங்கள் வந்து கண்டுக்கவே கூடாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, துவக்கத்தில் கண்டு கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனாலும் அது போடக்கூடிய எரிச்சலில் மறுபடியும் டென்ஷனில் வந்துடுவாங்க. யோகா பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, கோவிலுக்கு போவாங்க, மசூதிக்கு போவாங்க, தொழுகை பண்ணுவாங்க, அந்த நிமிஷம் நிம்மதியாக இருக்கும், மறுபடியும் அது சத்தம் கேட்கும்போது மறுபடியும் வருவாங்க. அவங்க செய்யக்கூடிய பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் 2 நாய் இருக்குது, நீங்கள் சொறி நாயை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க, அந்த வெறி நாயை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க, அதாவது உங்கள் பிரச்சனையை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு நாய் இருக்குது, அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள், உங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க நிறைய நன்மையான விஷயங்கள் சூழ்ந்து இருக்குது. உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, நல்ல வீடு கொடுத்துருக்காரு, வாடகை வீடாக இருந்தானே வீடுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ தண்ணி இருக்குது, குடிக்க சாப்பாடு எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, நல்லா சுவாசிக்கிறீங்க, நல்லா பார்க்குறீங்க, நல்லா கேட்குறீங்க, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நன்றாகவே இருக்குது. இந்த கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தோணுச்சுன்னா, திடீர்னு ஒரு காதில் வலின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு சின்ன ஒரு பல்லு வலி வந்துச்சுங்களேன், 3 நாள் உங்களால் பல்லு வலி தாங்க முடியலன்னா, பல்லு வலி சரியானால் போதுன்ட்டு தான் மனசு தோணுமே தவிர கடன்றதை பற்றி யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க. இது போல தான் இந்த எதிரியானவன் உங்கள் கவனத்தை முழுசாக ஒன்மேலே ஒன்று, கடன் பிரச்சனையா, அதை விட பல்லு பிரச்சனைனா பல்லை பற்றி பயங்காட்டுறது தான் வேலையை. உங்களை சிந்தை முழுக்கும் வெறி நாய் வெவ்வேறு விதத்தில் வரும், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வெறி நாயை கண்டுக்காமல் உங்கள் கூட இருக்கிற நல்ல நாய், நன்றி, கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க நன்மையான விஷயங்களுக்காக கடவுளை நன்றி சொல்லுங்கள். அந்த வீடியோ பார்க்குற நீங்கள்
உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் மறந்துட்டுருப்பீங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் நோட் பண்ணி நம்ம கடவுள்கிட்ட நிற்கிறோமே தவிர, எவ்வளோ நல்ல விஷயங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு சொல்லும்பொழுது உங்களுக்கு தோணும், இப்போ எனக்கு அதெல்லாம் தேவை, எனக்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா இதுதான் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். உடனடியான தீர்வு இதுதாங்க. உங்கள் என்ன அனைத்து விதமான பிரச்சனைக்கும் உடனடியான தீர்வு. நீங்கள் நன்றி நினைத்து இந்த கடவுளை நன்றி சொல்ல வேணும். நீங்கள் எத்தகைய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நன்றி சொல்லுங்கள், இந்த சூழ்நிலை தந்ததுக்காக நன்றி, நான் நல்லா இருக்கேன் அதுக்காக நன்றின்னு. நல்ல நாய் ஒன்று இருக்கு இல்லையா, நான் நாய் ஒரு ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறேன். ஸோ அது நல்ல நாய்க்கு நல்ல உணவு கொடுங்க, அது நல்லா கவனிச்சிட்டா போதும், அது உங்களை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடும். வெறி நாய்க்கு வராது, நல்ல நாயை காப்பாற்றி விட்டுரும். இந்த சிம்பிளுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எதற்கு உணவளிக்கிறீர்கள், எதுக்கு நீங்கள் அக்கறை காட்டுறீங்க, எதுக்கு நீங்கள் அதிகம் நேரம் செலுத்துறீங்களோ அது உங்களை காப்பாற்றுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா. நம்பர் 2, நல்லவைகள் மட்டுமே உங்களால் உண்மையில் சிந்திக்க முடிகிறதா? இது நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நல்லவை மட்டும் சிந்திக்கிறதுக்கு உங்களால் முடியுமா? ஒரு நிமிஷமாவது உங்களை பற்றி பாசிட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கடன் அடைஞ்சிரும், அதுக்கப்புறம் நான் கார் வாங்குவேன், பெரிய வீடு கட்ட போகிறேன், சொத்து வாங்க போகிறேன், நிறைய நகை வாங்க போகிறேன், நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போகிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உதவி செய்ய போகிறேன். இது போல் உங்களால் ஒரு நிமிஷமாகுது சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோட சிந்திக்க முடியுமா? கண்டிப்பா உங்களால் அது முடியாது. ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் இது போல உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்போ புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய உயர்வை யார் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் தருவத்து தயாராக இருக்கிறாரு, பிரபஞ்சம் தரத்துக்கு தயாராக இருக்குது. ஆனால் பழைய நினைவுகள் சந்தேகத்தை உண்டு பண்ணதுனால அந்த சந்தேகத்தோடு சேர்ந்து இந்த நல்லவைகளையும் சிந்திக்கும் பொழுது அது ஒன்றும் பயனில்லாமல் போகுது. அதாவது ஒரு பெரிய புல்லட் ட்ரெயின் நீங்கள் ஏறிட்டீங்க, சூப்பர், உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் கிளாஸில் உங்களுக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் டிக்கெட்டு கையில் வச்சுட்டு நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸு இடத்த தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு RAC தான் இருக்குது, எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம தேடலே பார்த்திங்கன்னா இது கிடச்சா போதும், இந்த 10 லட்சம் அடைஞ்சா போதும், இந்த 10 கோடி ரூபா கடன் அடைஞ்சா போதும், அல்லது ஒரு 10,000 ரூபா கடன் அடைஞ்சா போதும், 2 லட்ச ரூபா கடன் அடைஞ்சா போதுங்க, வாழ்க்கையே எனக்கு சூப்பராக இருக்குங்க நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. உங்களை ஒரு ஜாடியில் அடைச்சி உங்கள் வாழ்க்கை அந்த பழைய படத்தில் காட்டுற மாதிரி ஜாடியில் அடைச்சி மனுஷங்களை வைப்பாங்க. அதுபோல் உங்கள் எண்ணங்களை சிந்தைகளை ஜாடியில் அடைச்சி இதுக்கு தான் உங்கள் உலகம், இதுதான் உங்கள் வாழ்க்கை என்று உங்களை சிறைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நிறைய உதவி செய்வீங்க. இருந்தாலும் உங்களுடைய சிந்தையை சிறைப்படுத்தினா போதும், உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்காதபடிக்கு சிந்தையை தான் நாங்கள் சிறைப்படுத்துகிறார்கள். ஸோ சிந்தையை சிறைப்படுத்த நீங்கள் விடாதீங்க, போராடுங்க. நல்ல நாயை அடிக்கடி கவனிங்க, நல்ல விஷயங்களை அடிக்கடி கவனிங்க. இதுதான் சொல்கிறேன். நம்பர் 3, உங்களுடைய இரக்க குணம் உங்களுக்கு தெரியாமல் விற்கப்படுகிறது. இரக்க குணம்ன்றது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் கிடையாது, மற்றவங்களை பற்றியே சிந்திக்கிறது. அவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த பிரச்சனை, உங்கள் பிரச்சனையை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனையை பற்றி அதிகமாக சிந்திக்க அவங்களுடைய எண்ணங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு நிலையை கொண்டு வந்துடும். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க, நிறைய உதவி செய்வீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனால் கையில் எதுவுமே நிற்காது. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவைகளெல்லாம் உங்கள் சிந்தைக்குள் போய் ஆழ்மனத்துக்குள் போயிட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க, நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்க 2 நாய் இருக்குது, எந்த நாய்க்கு உணவளிக்க போகிறீங்க? 2வது, நீங்கள் புல்லட் ட்ரெயினில் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ். பெருசாக சிந்திங்க, உங்களுடைய வாழ்க்கை பெரியதான திட்டங்கள் இருக்குது, அதை பற்றி மட்டுமே சிந்திங்க. 3வது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக இறக்கப்படுங்கள், உதவி செய்யுங்கள். அவங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு மனசில் போட்டு அவர்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்படுத்தினால அவங்க வாழ்க்கை மாறாது, ஆனால் உங்கள் வாழ்க்கை இங்கே பிரச்சனையில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பாருங்கள், உதவி செய்வதோடு நிறுத்தி விடுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு வராத பணம் எதனால் தான் வராமல் இருக்கிறது, இதுவரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் இப்படி தான் லாக் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இனிமேல் உங்கள் வாழ்க்கை என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அனைத்து செல்வங்களும் ஒன்று ஒன்றா உங்கள் முன்னாடி நிற்க போகுது. அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இது ஒரு கனவு போல் அந்த கடன் பிரச்சனை மறந்தே போயிடுங்க. ஸோ நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சமாக்கும் மற்றும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.